Hello friends, welcome back. Now KTH applications of electric field. Application means question oriented. நம்ம டிஸ்கஸ் பண்ண போறேன். நம்ம இங்க field எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது we are always taking uniform electric field. Okay. Uniform electric field பத்தி தான் இனிமேல் நம்ம டிஸ்கஸ் பண்ணும். அப்போ once again I am recalling that point. Uniform electric field ஆகும்போது electric field எப்போதும் parallel straight lines with equal spacing ஆയിരിக்கும். கேப் வந்து ஈக்குவல் கேப் ஆയിരിக்கும். இந்த மாதிரி லைன்ஸ் பார்த்தா ரிமெம்பர் தே ஆர் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்ப இனி பாருங்க, இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள நம்ம ஏதாச்சும் ஒரு சார்ஜினை வைக்கும்போது a charge will experience electric force. Okay, charged particle will experience force in electric field. Okay, அதுதான் இந்த key concept. Okay, இப்ப பாருங்க, நான் இந்த electric fieldக்குள்ள ஒரு சார்ஜினை place பண்ணுது. Let us imagine a positive charge. We know that positive charges experience force in the direction of field. Okay, positive charges எப்போதும் direction of field தான் force வரும். அப்ப இதில் experience பண்ணுனா force பாருங்க, positive charge ஆயதுனால அது இந்த direction தான் வரும். Okay, and negative charges experience force in the direction opposite of field. இப்போ பாருங்க, நான் இங்கே ஒரு மைனஸ் கியூனை பிளேஸ் பண்ணும்போது அந்த மைனஸ் கியூவில் வருന്ന ஃபோர்ஸ் எப்படி தான் வரும், இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் வரும் ஃபோர்ஸ். ஓகேவா? இதுதான் இந்த key concept. Whenever you are placing a charge in an electric field, it will experience what? Force. Negative charges experience force in the direction opposite of electric field, and positive charges experience force in the direction of electric field. Clear? அப்ப இனி பாருங்க, ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும்போது ஒரு பாடி மேல இருந்து வரும், அந்த பாடிக்கு ஆக்சிலரேஷன் வரும். அந்த ஃபோர்ஸ் ரிலேட்டட் நிறைய क्वेश्चंस நமக்கு பண்ணலாம். அப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு மோஷன் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகிள் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அது வந்து 1D மோஷன் அண்ட் 2D மோஷன் அதனை பேஸ் பண்ணி 1D அண்ட் 2D நம்ம மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனும் மோஷன் இன் பிளைனும் தான் படிக்குது. அந்த கான்செப்ட் வச்சுட்டு क्वेश्चंस பண்ணலாம். ஓகே, அது 1D 2D ஆயிட்டு நம்ம ரிலேட் பண்ணுது. அடுத்த சாப்டர் இது லாஸ் ஆஃப் மோஷன். அப்ப லாஸ் ஆஃப் மோஷன் ஃபோர்ஸ் வந்தா கண்டிப்பா லாஸ் ஆஃப் மோஷன் கான்செப்ட் நமக்கு அப்ளை பண்ணலாம். அப்ப அதனால லாஸ் ஆஃப் மோஷன் ரிலேட்டட், LOM மீன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் ரிலேட்டட் क्वेश्चंस நமக்கு பண்ணலாம். அதுல ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் ஆன ஆக்சுவலி சஸ்பெண்டட் பெண்டுலம்ஸ், சார்ஜ்டு பெண்டுலம்ஸ் ஆர் சஸ்பெண்டட். ஓகே, இனி அடுத்தது வந்து நமக்கு ஒர்க் எனர்ஜி பவர்லும் क्वेश्चंस வரும். அது நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் சாப்டர் படிக்கும்போது நம்ம படிக்கும். ரொட்டேஷன் பேஸ்டு क्वेश्चंस வந்து நீட் லெவல்ல ரொம்ப கிடையாது. இனி பாருங்க, ஓசிலேஷன் சாப்டர் ஆயிட்டு கனெக்ட் பண்ணும்போது சார்ஜ்டு பெண்டுலத்தோட ஓசிலேஷன் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்ப பாருங்க, இதெல்லாம் அப்ளிகேஷன் லெவல். ഈ അപ്ലിക്കേഷൻ ക്വസ്റ്റ്യൻസ് എല്ലാം പണ്ടതുകൊള്ള കീ പോയിന്റ് എന്നത് ഇതിന്റെ കാട്ടിസ് എ കൺസെപ്റ്റ്. whenever you are placing a charge in an electric field, it will experience what? Electric force. ആ ഫോഴ്സിന്റെ ഡയറക്ഷൻ, അതിന്റെ വാല്യൂ എല്ലാമേ ചൊല്ലിയാச்சு. ആ ഫോഴ്സിന്റെ വാല്യൂ எப்போது எப்படி தான் വരും? ഫോഴ്സിന്റെ വാല്യൂ ചാർജ് ഇൻടു നമ്മൾ എങ്ങനെയാണോ വെക്കുന്നത് ആ വെക്കുന്ന ഇടത്തിലെ ഇലക്ട്രിക് ഫീൽഡ്. വാട്ട് ഈസ് ദാറ്റ്? E is the electric field strength where we place the charge. Okay, നമ്മൾ ഈ ചാർജ് എങ്ങനെയാ தான் വെക്കുന്നത് அங்கேയുള്ള ഇലക്ട്രിക് ഫീൽഡோட സ്ട്രെങ്ത് தான் what? Capital E. அப்போ for force equal to what? Q into E. Okay, that's all. அப்ப இந்த கான்செப்ட் நம்ம தெரிஞ்சிருந்தா நமக்கு ஈஸியா என்ன பண்ணலாம், ஈஸியா இந்த क्वेश्चंस பண்ணலாம். ஃபர்ஸ்ட் we will consider motion of charged particle in uniform electric field. இனிமேல் non uniform electric fieldும் பண்ணலாம், அது கொஞ்சம் கூட complicated ஆகும். we are discussing only uniform electric field. அப்ப what is once again இந்த தியரி பாருங்க, when a charged body placed in a uniform electric field, it experience force. Due to this electric force, it will experience acceleration. If the field intensity is E, then force equal to what? QE. அப்ப பாருங்க, நம்ம once again I am recalling the same concept only. There is a uniform electric field. Suppose I am placing a charge here, I am placing a positive charge. ഈ positive charge എന്ത് വരുது? force വരുது. அப்ப ആ force எப்படி எழுதாம்? force equal to I can write Q into E. അതിനെ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண acceleration எப்படி எழுதாம்? Q into E by M. அப்ப ഈ റിലേഷൻ മറക്കാதீங்க, QE by M. that is the acceleration experienced by charge. அப்ப acceleration and force தெரிஞ்சா பாக்கி நமக்கு கைனமேட்டிக் அண்ட் கைனடிக்ஸ் ரிலேட்டட் क्वेश्चंस ஈஸியா பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிற கேஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறது சார்ஜ் என்டரிங் parallel to electric field. First we study what? Charge entering parallel to electric field. Suppose let us consider there is a electric field. இப்போ பாருங்க, ഈ ചാർജ് வந்து let us imagine there is a charge வந்து Q, charge is entering parallel to electric field. Okay, അതിന്റെ initial velocity வந்து electric fieldന് ഒപ്പമാ വരുது. let us consider a positive charge. Okay, positive charge.
அப்போ we know that obviously each ஃபீல்டிലേക്ക് ஏறும்போது இது எந்த ஃபீல் ஆகும், it will experience force. ஆ ஃபோர்ஸோட டைரக்ஷன் obviously இப்படி தான் வரும், force also in the same direction of electric field தான் வரும், because it is a positive charge. அப்போ பாருங்க ஃபோர்ஸ் ஒரு பாடி இப்படி டிராவல் ஆகும்போது ஃபோர்ஸும் அதே டைரக்ஷன். சப்போஸ் நான் இந்த மாதிரி நடந்து போகுது, ஓகே, நடந்து போகும்போது என்னை யாராச்சும் பேக்குன்னு இப்படி புஷ் பண்ணி யாராச்சும் பேக்குன்னு புஷ் பண்ணியா என்னோட டைரக்ஷன் மாறுமா? மாறாது, என்னோட ஸ்பீடு தான் மாறுது. ஓகே, அப்ப நம்ம போகுന്ന டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுத்தா டைரக்ஷன் மாறாது. இஃப் த வெலாசிட்டி அண்ட் ஃபோர்ஸ் ஆர் parallel, டைரக்ஷன் will not change, only speed will change. அப்ப பாரு, நம்ம இப்படி போயிட்டு இருக்கிற அதே டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் வரும்போது in this case, okay, in this case charge gets accelerated. Charge get what? Accelerated. Charge வந்து ஸ்பீடு கூடும். Okay, because force is supporting the movement. Okay, அப்ப acceleration நமக்கு ஈஸியா எழுதலாம். What is that acceleration? Acceleration equal to force by mass, that is equal to eq by m. eq by m, அது மறக்காதீங்க. இனி what will be its direction? It will follow straight line path. பாருங்க, force வரும்போது I can say that particle இப்படி தான் போகும். and the path will be, what about the path? Path will be what? Path of the particle will be what? Straight line. What I am writing SL. SL means what? Straight line. Okay, அப்ப பாருங்க, when a charge entering parallel to electric field, when a charge entering parallel to electric field, it experience a acceleration eq by m. அது மட்டும் இல்ல, அந்த பாத் எப்போது இதுதான் வரும், இனிஷியலி அது எப்படி வருதோ அதே டைரக்ஷன், இட் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்து தான் அதோட மூவ்மெண்ட் வரும். இனி பாருங்க, அதோட அனாலிசிஸ் பண்ணியால் எப்படி வருது? அனாலிசிஸ் பாருங்க, ഇവിടെ പോസിറ്റീവ് ചാർജ് ആണ് എടുത്തത്. പോസിറ്റീവ് ചാർജ് ആയതിനാൽ ഫോഴ്സ് ഇൻ ദ സെയിം ഡയറക്ഷൻ ഓഫ് ഫീൽഡ് தான் வருது. ஒருவேளை நீங்க நெகட்டிவ் சார்ஜ் எடுத்தா அது எப்படி தான் வரும்? ஆப்போசிட் டைரக்ஷன் வரும். நம்ம இப்போ எழுதிய கான்செப்ட் தான் சொல்லியது. ஃபோர்ஸ் ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு eq by m. இனி பாருங்க, இட்ஸ் ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு எப்படி எழுதாம்? பாருங்க, இனிஷியல் வெலாசிட்டி u ஆயிருந்தா ஃபைனல் வெலாசிட்டி we can write u plus at ன்னு எழுதலாம். அப்போ u plus a க்கு பதிலாയിട്ട് എന്ത് போடுங்க? നമ്മുടെ 1D മോഷന്റെ കൺസെപ്റ്റ് eq by m into t அவ்வளவு போதும். அப்ப இனி if charge start from rest, if charge start from rest, rest ന്ന് ആരംഭിക്കുമ്പോൾ റെസ്റ്റിൽ ഇരിക്കുന്ന ഒരു ചാർജ് ആകുമ്പോൾ u will be what? 0. അതിന്റെ ഫൈനൽ വെലോസിറ്റി எப்படி எழுதாம்? eq by m into t ன்னு போடலாம். அப்ப பாருங்க, இவ்வளவுதான், வெரி வெரி சிம்பிள், முடிஞ்சது. அப்ப பாருங்க, path is straight line, and if it is starting from rest, the final velocity after a certain time is what? eq by m into t, and final velocity u plus eq by m into t. v is equal to u plus at. அதுதான் ஃபார்முலா. அதில் a க்கு பதிலாയിട്ട് eq by m போடுங்க, வேற ஒன்றும் இல்லை. அதான் இது 1D மோஷன் கொஸ்டின் சொல்லியது. அப்ப இந்த மாதிரி ரெண்டு கன்செப்ட் சேர்த்து கேட்குற கொஸ்டின்ஸ் ആണ് ஆக்சுவலி லெவல் 2. ഇവിടെ ഇലക്ട്രോസ്റ്റാറ്റിക്സ് കൺസെപ്റ്റും 1D മോഷന്റെ കൺസെപ്റ്റും ചേർത്ത് தான் கேட்டிருக்கு. ஓகே, இனி பாருங்க, இனி டிஸ்பிளேஸ்மென்ட் பத்தி சொல்லும்போது we know that s is equal to what? ut plus half at square. s is equal to what? ut plus half at square. அப்ப பாருங்க, நம்ம எழுதும்போது s equal to, how can we write? ut plus half, a க்கு பதிலாയിട്ട് போடுங்க eq by m into t square ன்னு எழுதலாம். that is displacement after certain time t. இனி if body start from rest, if particle அந்த சார்ஜ் வந்து ரெஸ்ட் ன்னு ஸ்டார்ட் ஆகும்போது, start from rest, initial velocity will be what? 0. அப்போது displacement is equal to what? half into eq by m into t square. பாருங்க, ரெஸ்ட் ன்னு ஆரம்பிக்கும்போது if the particle is starting from rest, its displacement is half eq by m into t square. ஓகேவா? இனி what about momentum? Momentum at any time. Momentum at any time we can write what? mv. ஆனா starting from rest ஆகும்போது கேஸ் தான் இங்க எழுதி இருக்கு. momentum is equal to impulse equal to force into time എന്ന് എഴുതலாம். force is equal to eq. அப்ப அதனால change in momentum equal to what? impulse. okay, அப்ப initial momentum, அப்ப பாருங்க, final momentum minus initial momentum எப்படி எழுதாம்? force into time എന്ന് എഴുതலாம். force is nothing but eq into t എന്ന് എഴുതலாம். eq into t, அதுதான் இங்க கொடுத்திருக்கு. அப்ப இனி initial momentum, if the body is starting from rest, ரெஸ்ட் ஆரம்பிக்கும்போது இனிஷியல் மொமெண்டம் 0 வரும். இனிஷியல் மொமெண்டம் 0 ஆகும்போது மொமெண்டம் கேன் பி ரிட்டன் as eqt ன்னு எழுதலாம். இனி பாருங்க, கைனடிக் எனர்ஜி பாருங்க, half mv ஸ்கொயர். அப்போதும் எழுதியிருக்கிற எக்ஸ்பிரஷனும் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் தான். இட் இஸ் ஃபார் வாட்? ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட், பிகாஸ் u is taken what? 0. u 0 ஆகும்போது மட்டும்தான் v is equal to eq by m into t. v யோட ஈக்குவேஷன் தான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிருக்கு. அப்ப இந்த மாதிரி கைனடிக் எனர்ஜி, இம்பல்ஸ்,
டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாமே நமக்கு 1D மோஷன் ஐடியா வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இனி ஒன் மோர் எக்ஸாம்பிள் பாருங்க. சப்போஸ் ஒருவேளை எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு. சப்போஸ் நீங்க என்டர் பண்ணுன சார்ஜ் ഒരു മൈനസ് ക്യൂ ചാർജ് എൻ്റർ പണ്ണയ என்ன നടക്കും? വാട്ട് ഹാപ്പൻസ് ടു മൈനസ് ക്യൂ ചാർജ്? ഇപ്പോൾ ലെറ്റ് us imagine this is what our electric field. ഈ മൈനസ് ക്യൂ ചാർജ് ഇങ്ങ എൻ്റർ ആകുമ്പോൾ ദിസ് മൈനസ് ക്യൂ ഇങ്ങ എൻ്റർ ആകുമ്പോൾ ഈ ചാർജ് ഉള്ള വരുമ്പോൾ ഇതിൽ എന്ത് ഫീൽ ആകും? ഫോഴ്സ് ഫീൽ ആകും. ആ ഫോഴ്സ് வந்து எப்படி வரும்? ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டா தான் வருது. அப்போ ஆக்சுவலி அது இனிஷியலி மூவ் பண்ணிட்டு இருக்கிற டைரக்ஷன் ഓപ്പോസിറ്റ് ആയിട്ട് தான் എന്ത് വരുന്നത്? ഫോഴ്സ് ഫീൽ ആകുது. അപ്പോൾ ഈ ഫോഴ്സിന്റെ ഡയറക്ഷൻ വെച്ച് தான் നമ്മൾ ആക്സിലറേഷൻ വരുமா റിട്ടാർഡേഷൻ വരുமா சொல்லணும். ഫസ്റ്റ് കേസിൽ നമ്മൾ ഫസ്റ്റ് എക്സാമ്പിൾ എടുക്കുമ്പോൾ ഫോഴ്സ് ഈസ് സപ്പോർട്ടിങ് ദ ഇനിഷ്യൽ വെലോസിറ്റി, அதனால தான் ஆக்சிலரேஷன் சொல்லியது. ஆனா இங்க இனிஷியல் வெலாசிட்டியை ஒப்போஸ் பண்ணுன மாதிரி தான் എന്ത് വരുது? ഫോഴ്സ് വരുது. அப்போ here I can say charge is retarding means what? It is retarding means the speed குறையுது. We can say that speed of the charge decreases. We can say that speed is decreasing because it is retardation. அப்ப ഇതിന്റെ path, what will be the path മാറുமா? path മാറാது. path will be what? always straight line. அப்ப பாருங்க, whether the charge is entering parallel or anti-parallel, നമ്മൾ எப்படி parallel means ആ ഫീൽഡിന് കൊളീനിയറ ചാർജ് എൻ്റർ பண்ணும்போது path மாறாது. path will be always straight line. ஆனா அது ஸ்பீடு கூடலாம், ஸ்பீடு குறையலாம். இப்ப பாருங்க, இங்க ரிட்டார்டேஷன் தான் வரும். here the charge will experience retardation. റിട്ടാർഡേഷന്റെ വാല്യൂ എടുത്താൽ എന്ത് താൻ വരും? EQ by M എന്ന് താൻ വരും. ഫോഴ്സ് ബൈ മാസ് എന്ന് താൻ വരും. അപ്പോൾ അത് നമ്മൾ கொஞ்ச നേരം കഴിയുമ്പോൾ ഇതിന്റെ പാത്തെ പറ്റി ഒന്ന് ചൊല്ലിയ ഈ ചാർജ് இப்படி പോയി கொஞ்ச നേരം കഴിയുമ്പോൾ ഡ്യൂ ടു ദാറ്റ് റിട്ടാർഡേഷൻ ഇറ്റ് വിൽ കം ആൻഡ് ഹിയർ ഇറ്റ് വിൽ സ്റ്റോപ്പ്. ഇറ്റ് വിൽ വാട്ട്? இங்க வந்து ஸ்டாப் ஆகும். அப்ப ആ സ്റ്റോപ്പിംഗ് ഡിസ്റ്റൻസ് எவ்வளவு ഒന്ന് കേൾക്കും? സ്റ്റോപ്പിംഗ് ടൈം കേൾക്കും. എത്ര നേരം കഴിയുമ്പോൾ സ്റ്റോപ്പ് ആകും? അതിനെ നമുക്ക് என்ன சொல்லலாம்? സ്റ്റോപ്പിംഗ് ഡിസ്റ്റൻസ്. ഓക്കെ, വി ക്യാൻ സേ വാട്ട്? സ്റ്റോപ്പിംഗ് ഡിസ്റ്റൻസ്. സ്റ്റോപ്പിംഗ് ഡിസ്റ്റൻസ് നമ്മൾ ഓൾറെഡി 1D മോഷനിൽ പഠിച്ചിരിക്കുക. u²/2a എന്നതാണ് സ്റ്റോപ്പിംഗ് ഡിസ്റ്റൻസ്. ഇനിഷ്യൽ വെലോസിറ്റി സ്ക്വയർ ഡിവൈഡ് ബൈ 2 ടൈംസ് റിട്ടാർഡേഷൻ. അപ്പൊ ഇവിടെ u² நம்ம 2aக்கு பதிலாയിട്ട് എന്ത് போடணும்? aக்கு பதிலாയിട്ട് சப்ஸ்டிட்யூட் வாட்? EQ by M. அப்ப பாருங்க, ഈ 1D മോഷൻ தான், அதுல ஆக்சிலரேஷன் டேர்ம் ரிட்டார்டேஷன் டேர்ம் மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணியா போதும். அதே மாதிரி எத்தனை நேரம் കഴിയുമ്പോൾ அது ஸ்டாப் ஆகும்? ஸ்டாப்பிங் டைம். அப்ப அது மறக்காதீங்க. ஸ்டாப்பிங் டைம் இஸ் வாட்? u by a initial velocity divided by retardation. அப்ப what is u by a? aக்கு பதிலாയിട്ട് എന്ത് போடுங்க? what is the retardation? EQ by M. அப்ப 1D மோஷன் நீங்க கிளியரா படிங்க. அது படிச்சா நமக்கு ஈஸியா இந்த क्वेश्चंस எல்லாம் ஈஸியா பண்ணலாம். அப்ப பாருங்க, what are the points we have to understand here? Whenever the charge entering a field, it will experience electric force. electric force ന്റെ വാല്യൂ EQ தான் വരും. അതിന്റെ ഡയറക്ഷൻ ഫീൽഡിന് ഒപ്പമാ വരാം ഫോർ പോസിറ്റീവ് ചാർജ്, ഓപ്പോസിറ്റാ വരാം ഫോർ നെഗറ്റീവ് ചാർജ്. ഫോഴ്സ് കാൽക്കുലേറ്റ് பண்ணியா ഫോഴ്സ് ഈസ് EQ by M എടുക്കുമ്പോൾ உங்களுக்கு എന്ത് വരலாம்? ആക്സിലറേഷൻ വരலாம். ഇനി ഞാൻ ഫസ്റ്റ് കൺസിഡർ பண்ணுന്ന കേസ് பாருங்க. a charge is entering parallel to field. parallel means ആ ഫീൽഡിന് ഒപ്പമാ വരുത്. ഓപ്പോസിറ്റ് ഡയറക്ഷനും വരാം. ആന്റി പാരലൽ കേസും ഇതിൽ ഇൻക്ലൂഡഡ് தான். പാരലൽ ഓർ ആന്റി പാരലൽ രണ്ടും ഓക്കെ தான். ആ ചാർജ് എൻ്റർ பண்ணுമ്പോൾ നമ്മൾ ഫസ്റ്റ് എന്ത് കണ്ടുപിടിക്കണം? ആക്സിലറേഷൻ കണ്ടുപിടിക്കണം. ആക്സിലറേഷൻ ഈസ് EQ by M. അതിന്റെ പാത്ത് മാറാതെ, റിമെമ്പർ ഈ കേസിൽ പാത്ത് മാറാതെ. ഈ കൊടുത്തിരിക്കുന്ന എക്സാമ്പിളിൽ ചാർജ് ഈസ് ഗെറ്റിംഗ് ആക്സിലറേറ്റഡ്. അതേമാതിരി இந்த എക്സാമ്പിളിൽ ചാർജ് ഈസ് റിട്ടാർഡിങ് എക്സാമ്പിൾ தான் கொடுத்திருக்கு. அது நீங்க ரிட்டார்டேஷனும் ஆக்சிலரேஷனும் எல்லாம் வரலாம். அது நீங்க எப்போதும் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் தான் பார்க்கணும். ஃபோர்ஸ் வந்து ஆ வெலாசிட்டியை சப்போர்ட் பண்ணுன மாதிரி ஒரே டைரக்ஷன் வந்தா அது வந்து ஆக்சிலரேஷன் வரும். ஒப்போசிட் டைரக்ஷன்ல வந்தா அது வந்து ரிட்டார்டேஷன் வரும். அந்த ரிட்டார்டேஷன் வேல்யூ பாருங்க EQ by M. எத்தனை நேரம் കഴിയുമ്പോൾ அந்த சார்ஜ் ஸ்டாப் ஆகும்? അതിനെ தான் we are calling stopping distance. அது u²/2a. aக்கு பதிலாയിട്ട് உங்களுக்கு என்ன போடலாம்? EQ by M. அதே மாதிரி ஸ்டாப்பிங் டைம் எத்தனை நேரம் കഴിയുമ്പോൾ ஸ்டாப் ஆகும்? u by a. அது EQ by M போடுங்க. path of the path will be, or path of the charge will be what? straight line. This is all about 1D motion application. Okay, 1D motion. இனி பாருங்க, இப்போ நம்ம கன்சிடர் பண்ணியது சார்ஜ் இஸ் என்டரிங் parallel to electric field தானே. parallel or anti parallel ஒப்பமா அது ரெண்டு விதத்திலும் வரலாம். ஓகே, இனி பாருங்க, another important case. charge is entering perpendicular to electric field. how? charge is entering what? perpendicular to electric field. இப்போ perpendicular to electric field ஆகும்போது நமக்கு first of all ஒரு electric field வரையலாம். பாருங்க, let us imagine
there is a electric field like this. Okay, இந்த மாதிரி ஒரு electric field இருக்கு. இந்த direction தான் நம்மட electric field. Okay. Let us consider a charge is coming. Okay, charge Q, அதோட mass M, it is coming with an initial velocity U. Initial velocity U. பாருங்க அதோட initial velocity direction. பாருங்க அதோட initial velocity direction இப்படி ஹொரிசோண்டல்ல தான் இருக்கு. ஆனா electric field எப்படி இருக்கு? Perpendicular. அப்ப சார்ஜோட velocity is perpendicular toward electric field. அப்ப இனி பாருங்க இந்த சார்ஜ் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகும்போது ഈ ചാർജിന് എന്ത് ഫീൽ ആകും? ഫോഴ്സ് ഫീൽ ആകും. ഇതൊരു പോസിറ്റീവ് ചാർജ് അസ്യൂം பண்ணலாம். പോസിറ്റീവ് ചാർജ് ആകുമ്പോൾ ആ ഫോഴ്സിന്റെ ഡയറക്ഷൻ எப்படி தான் வருது? ഫോഴ്സിന്റെ ഡയറക്ഷൻ ഇലക്ട്രിക് ഫീൽഡിന് ഒപ്പമാ വരുது. ഇലക്ട്രിക് ഫീൽഡിന് ഒപ്പമാ വരുது. அப்ப பாருங்க ഞാൻ இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டைல் சென்ட் பண்ணது. ആ ப்ரொஜெக்டைலிന് மேலேக்கு ഒരു ഫോഴ്സ് വന്നാ பார்ட்டிகிள் என்ன பண்ணும்? இட் வில் bend towards. பாருங்க இந்த மாதிரி ஆகும் இந்த பாத். அப்ப இனிஷியல் பாத் இதுதான். பாருங்க இட் இஸ் த இனிஷியல் பாத். ஓகே, இதுதான் இந்த இது வருது ஃபைனல் பாத். ஓகே, ஃபைனல் பாத். அப்ப பாருங்க parallel என்டர் ஆகும்போது பாத் மாறாது. இட் வில் ஆல்வேஸ் ஃபாலோ a straight line. ஆனா பாருங்க பெர்பெண்டிகுலரா என்டர் பண்ணும்போது பாத் மாறும். ഈ ஃபைனல் பாத் எப்போதும் பாரபோலா தான் வரும். ப்ரொஜெக்டைல் மோஷன் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். it will be always what? Parabola. அப்ப whenever a charge entering perpendicular to electric field, its path will be പാരബോള. ആ പാരബോളയുടെ ബെൻഡിങ് എந்த സൈഡിലേക്ക് പാരബോള ബെൻഡ് ആകുമെന്ന് ഈസിയാ சொல்ல முடியும். ആ ഫോഴ്സ് எந்த பக்கம் வருதோ ആ ഫോഴ്സ് ഒപ്പമാ தான் சார்ஜ் ബെൻഡ് ആകും. ഇവിടെ பாரு പോസിറ്റീവ് ചാർജ് ആയതിനാல ഇലക്ട്രിക് ഫീൽഡിന് ഒപ്പമാ தான் ഫോഴ്സ് വരുது. அதனால towards the electric field it will bend. So we can say that what is the conclusion? I can say positive charges bend towards the direction of field. Towards the direction of field. Electric field direction தான் positive charges bend ஆகுது. இனி பாருங்க இனிஷியல் டைரக்ஷனும் இதுதானே இனிஷியல் டைரக்ஷன். ഫൈനൽ ഡയറക്ഷനും വരുന്ന ഈ ഒരു ആംഗിൾ ഇരിക്കും. ഈ ആംഗിളിനെ നമുക്ക് ഡെൽറ്റ എന്ന് എഴുതാം. ഈ ഡെൽറ്റയെ നമ്മൾ ചൊല്ലുന്ന പേര് தான் ദിസ് ഡെൽറ്റ ഈസ് കോൾഡ് ഡീവിയേഷൻ. ഇറ്റ് ഈസ് കോൾഡ് വാട്ട്? ഡീവിയേഷൻ. ஓகே, இனிஷியல் டைரக்ஷன் இருந்து எந்த அளவில் அது பெண்ட் ஆகுது அதனை தான் நம்ம என்ன சொல்லுது? டீவியேஷன் சொல்லுது. ஓகே, இப்போ பாத் ஆஃப் த பார்ட்டிகிள் எதுதான் வரும்? வாட் வில் பி த பாத்? பாத் வில் பி வாட்? பாத் வில் பி பாரபோலா. அப்போ அதற்கு கொஸ்டின்ஸ் கேட்குന്നதான். அப்போ parallel to electric field என்டர் ஆகும்போது parallel or anti parallel, path is what? Straight line. Perpendicular என்டர் ஆகும்போது path will be what? Parabola. ஓகே, இனி இதோட அனாலிசிஸ் நமக்கு வந்து பார்க்கலாம். ഇതിന്റെ அனாலிசிஸ் இங்க ஒரு பிக்சர் கொடுத்திருக்கிற பாருங்க. இது வந்து ஒரு ஸ்கீமாட்டிக் ஒரு டயக்ராம் கொடுத்திருக்கு. பாருங்க நான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணதுக்காக ஒரு பாசிட்டிவ் பிளேட் வச்சிருக்கு. அப்பர் சைடில் பாசிட்டிவ் பிளேட் வச்சிருக்கு. லோவர் எண்டில் ஒரு மைனஸ் பிளேட் வச்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி காம்பினேஷன் ஆஃப் பிளேட் படிச்சிருக்கு. ரெண்டு ஈக்குவலி சார்ஜ்டு பிளேட்ஸ் வைக்கும்போது இன் பிட்வீன் ரீஜனில் ஒரு ஃபீல்டு உருவாகும். ആ ഫീൽഡ് வந்து எப்படி தான் வரும்? ஃப்ரம் த பாசிட்டிவ் பிளேட் டு நெகட்டிவ் பிளேட் தான் அந்த ஃபீல்டோட டைரக்ஷன் வரும். ஓகே, இங்க பாசிட்டிவ் பிளேட் மேலே இருக்குது, ஃபீல்டு கீழே நெகட்டிவ் பிளேட் கீழே ஃபீல்டு டைரக்ஷன் வரைச்சிருக்கீங்க. பாருங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் என்டர் ஆகுது. இங்க பாருங்க நம்ம சொல்லி அதே கான்செப்ட் தானே. ഞാൻ വരച്ച ഡയഗ്രത്തിൽ പാரு ഞാൻ ഈ ചാർജ് മേലേക്ക് ബെൻഡ് ആകുന്ന மாதிரி தான் ഞാൻ വരച്ചത്. ആന ഇവങ്ക കൊടുത്തിരിക്കുന്ന ഡയഗ്രാം இந்த പിക്ചറിൽ பாருங்க ബോർഡിൽ കൊടുത്തിരിക്കുന്ന ഡയഗ്രാം ഇലക്ട്രിക് ഫീൽഡ് வந்து கீழேக்கு வருന്ന மாதிரி தானே வரைஞ்சிருக்கு, கீழேக்கு. அப்ப அதனால தான் சார்ஜ்டு பார்ட்டிகிள் கீழேக்கு வரைஞ்சது. ஓகே, பாருங்க பாத் எப்போதும் என்னதான் வரும்? திஸ் பாத் வில் பி ஆல்வேஸ் ஏ பாரபோலா ஒன்லி. திஸ் பாத் வில் பி வாட்? பாரபோலா ஒன்லி. அப்ப நம்ம அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சார்ஜ் எந்த பக்கம் பெண்ட் ஆகும்? சார்ஜ் எந்த பக்கம் பெண்ட் ஆகும்? charge will positive charges will bend in the direction of field. Field மேலேக்கு ஆகும்போது particle will bend upwards. Field கீழேக்கு இருக்கும்போது particle will bend downward. அதுதான் இந்த பிக்சர்ல காமிச்சிருக்கு. அதனால தான் இவரோட டைரக்ஷன் மாற்றி வரைச்சிருக்கு. ஓகே, இனி பாருங்க பாரபோலிக் பாத் ஆகும்போது it is a 2D motion case. It is a 2D motion. Okay, because plane motion, straight line motion வரும்போது தான் 1D motion. இது வந்து curved motion வருதுனால curved motion in a plane, அதனால it is a 2D motion. இனி பாருங்க இது நீ x டைரக்ஷன், ஹொரிசாண்டல் டைரக்ஷன் தான் நம்ம என்ன சொல்லுது? x டைரக்ஷன். இதுதான் நம்ம x டைரக்ஷன். வெர்டிகல் டைரக்ஷன் தான் நம்ம என்ன சொல்லுது? y டைரக்ஷன். ஓகே, ഈ പിക്ചറിൽ வந்து வெர்டிகலி டவுன்வர்ட் டைரக்ஷன் தான் அவங்க y எடுத்திருக்கு. இது வந்து -y எடுத்திருக்கு. அதற்கு உங்க இஷ்டம் தான். அப்ப பாரு அதில் y டைரக்ஷன்ல வந்த டிஸ்பிளேஸ்மென்ட் இங்க காமிச்சிருக்கு. y டைரக்ஷன்ல வந்த டிஸ்பிளேஸ்மென்ட் தான் இது. ஓகே, வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மென்ட். அதே மாதிரி ஹொரிசாண்டல் டைரக்ஷன்ல வந்த டிஸ்பிளேஸ்மென்ட் தான் இந்த x காமிச்சிருக்கு. ஓகே, இந்த x காமிச்சிருக்கு. ஓகே,
அப்போ இனி பாருங்க நம்ம ஒரு ப்ரொஜெக்டைல் எப்படி அனலைஸ் பண்ணும், ஒரு ப்ரொஜெக்டைல் அனலைஸ் பண்ணும், ஒரு 2D மோஷன் எப்படி அனலைஸ் பண்ணும், அதே மெத்தட் தான் எக்ஸும் ஒய்யும் டைரக்ஷன்ஸ் தனித்தனியா தான் நம்ம அனலைஸ் பண்ணும். எக்ஸும் ஒய்யும் டைரக்ஷன் we will analyze separately. அப்ப பாருங்க எக்ஸ் டைரக்ஷன் நமக்கு அனலைஸ் பண்ணலாம். எக்ஸ் டைரக்ஷன் அனலைஸ் பண்ணும்போது force in x direction first கண்டுபிடிக்கணும். ஆனா force in x direction is what? 0. because electric field உட directionல மட்டும் தானே force வரும். அப்ப ഈ கேஸ்ல பாருங்க force எப்போதும் இந்த direction தான் வருது. ஓகே, force இந்த direction தானே வரும். because electric field downward ஆயதுனால forceம் இந்த direction. அப்ப x direction horizontal direction there is no force. அப்ப இனி பாருங்க horizontal direction acceleration வருமா? வராது. because x direction acceleration is 0. அதனால நமக்கு என்ன சொல்லலாம்? velocity in x direction always remains what? Constant. velocity in x direction remains constant. Okay. இப்போ பாருங்க x direction force இல்லாததுனால velocity is what? Constant in x direction. அதனால initial velocity u தானே. அப்ப throughout at x direction velocity is what? u only. x direction எப்போதும் velocity u தான் வரும். மறக்காதீங்க. because இது ஒரு பேசிக் ஐடியா தான். நம்ம ഈ ப்ரொஜெக்டைல் அனாலிசிஸ் படிக்கும்போது ஒரு 2D மோஷன் அனாலிசிஸ் படிக்கும்போது x டைரக்ஷனும் y டைரக்ஷனும் தனித்தனியா தான் அனலைஸ் பண்ணும். x டைரக்ஷன்ல ஃபோர்ஸ், x டைரக்ஷன் ஆக்சிலரேஷன், x டைரக்ஷன் வெலாசிட்டி, x டைரக்ஷன் டிஸ்பிளேஸ்மென்ட், இவங்க 4 பேரும் தான் ரிலேட்டட். அதே மாதிரி y டைரக்ஷன் ஃபோர்ஸ், y டைரக்ஷன் ஆக்சிலரேஷன், y டைரக்ஷன் டிஸ்பிளேஸ்மென்ட், y டைரக்ஷன் வெலாசிட்டி, இவங்க 4 பேரும் தான் ரிலேட்டட். ஓகேவா? அப்ப அதனால நம்ம ഈ ஐடியா மறக்காதீங்க. x டைரக்ஷன் தனியா எடுக்கணும், y டைரக்ஷன் தனியா எடுக்கணும். அப்ப பாருங்க இதே மாதிரி நீ y டைரக்ஷன் தனியா பார்க்கும்போது வாட் அபவுட் y டைரக்ஷன்? y டைரக்ஷன் அனலைஸ் பண்ணும்போது ஃபோர்ஸ் இன் y டைரக்ஷன் இருக்கும்ல? கண்டிப்பா இருக்கும். சார்ஜ் வெர்டிக்கல் டைரக்ஷன்ல eq இஸ் த ஃபோர்ஸ், eq இஸ் த ஃபோர்ஸ். ஓகே, அப்ப இனி பாருங்க ஆக்சலரேஷன் y டைரக்ஷன் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன வருது? eq by m ன்னு வரும். eq by m. ஓகே, அப்ப இனி பாருங்க y டைரக்ஷன் வெலாசிட்டி ஆக்சிலரேட்டட் மோஷன். ஓகே, y டைரக்ஷன் ஆக்சிலரேட்டட் மோஷன் வரும்போது v is equal to u plus at தான் எழுதணும். ஓகே, ஆக்சிலரேட்டட் மோஷன். அப்ப பாருங்க எனி டைம் y velocity you can write initial velocity in y direction plus acceleration y direction. What is that? eq by m into t தான் வரும். But here initial velocity in y direction is what? 0. Why it is 0? because ഈ പാർട്ടിക്കിൾ വരുമ്പോൾ അതിന്റെ വെലോസിറ്റി பாருங்க ஹொரிசாண்டல் டைரக்ஷன்ல மட்டும்தான் അതിന് വെലോസിറ്റി இருக்கு. வெர்டிக்கல் டைரக்ஷன்ல അതിന് എന്ത് கிடையாது? வெலாசிட்டி கிடையாது. அப்ப அதனால நமக்கு ആ uy term will be what? 0. we can write what? vy is equal to eq by m into t. after t time what will be the velocity in y direction? eq by m into t. அப்ப அதனால total velocity after a time we can write total speed எப்படி எழுதாம்? vx square plus vy square എന്ന് എഴുതலாம். அது இங்க எழுதும்போது எப்படி வரும்? total velocity or v equal to root of vx is what? u square, and this is nothing but eq by m into t whole square and எழுதலாம். this is the velocity after a certain time. total speed or magnitude of velocity after certain time. ஓகேவா? அப்ப அது நமக்கு ஈஸியா velocity கண்டுபிடிക്കുന്ന ஃபார்முலா படிச்சாச்சு. அப்ப இனி வாட் அபவுட் டிஸ்பிளேஸ்மென்ட்? டிஸ்பிளேஸ்மென்ட் எடுக்கும்போது டிஸ்பிளேஸ்மென்ட் நமக்கு രണ്ട് டிஸ்பிளேஸ்மென்ட் வரும். ஓகே, ஹொரிசாண்டல் x டைரக்ஷன் டிஸ்பிளேஸ்மென்ட் வரும், y டைரக்ஷன் டிஸ்பிளேஸ்மென்ட் வரும். we know that in x direction எந்த தான் வருது? x direction யூனிஃபார்ம் மோஷன் தானே வருது. எதுக்கு யூனிஃபார்ம் மோஷன்? யூனிஃபார்ம் மோஷன் மீன்ஸ் வாட்? velocity remains what? constant. velocity constant ஆ நிக்கிறது தான் we are calling uniform motion. அதனால velocity எவ்வளவு ஆയിരിക്കും? x directionல velocity every time it is initial velocity in x direction only. அப்ப யூனிஃபார்ம் மோஷன்ல ஃபார்முலா எது? displacement is equal to vt ன்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். displacement equal to what? vt. uniformly accelerated motion ஆகும்போது தான் we are using s is equal to ut plus half at square. ஆனா யூனிஃபார்ம் மோஷன் ஆகும்போது it is what? s equal to vt ன்னு தான் வரும். அப்ப அதனால x directionல displacement I am writing sx എന്ന് എഴുതலாம். xx is nothing but x direction velocity u into t ன்னு எழுதலாம் after a certain time. Okay, this is our answer. இனி பாருங்க what about y direction? அப்ப we know that in y direction we know that uniformly accelerated motion. அതാണ് வித்தியாசம். uniformly accelerated. y directionல acceleration இருக்கு, ஆனா x directionல acceleration கிடையாது. uniformly acceleration means acceleration remains what? constant. Okay, இங்க பாருங்க velocity remains constant, இங்க பாருங்க acceleration remains constant. Okay, அப்ப அதனால டிஸ்பிளேஸ்மென்ட் ஃபார்முலா எழுதும்போது வித்தியாசமான sy is equal to uy plus half
ay t square அப்படிதான் வரும். அப்போ displacement in y direction equal to uy is 0. You can write half into acceleration in y direction eq by m into t square ன்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி 2D மோஷன்ட அனாலிசிஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தா ஈஸியா ஆக்சிலரேஷன் வெலாசிட்டி எல்லாமே கண்டுபிடிக்கலாம். பாருங்க எக்ஸும் வையும் நம்ம செப்பரேட்டா அனலைஸ் பண்ணுது. பாத் ஆஃப் த பார்ட்டிகல் வில் பி பாரபோலா. And finally what you have to say, positive charges will always bend in the direction of electric field and negative charges will bend in the opposite direction of electric field. A conclusion நமக்கு ரொம்ப முக்கியம் பிகிலே. Conclusions are ரொம்ப முக்கியம். ஓகேவா? Okay, now let us see the conclusions. Okay, first என்ன point, path of the particle field in parallel enter ஆகும்போது path எப்படி தான் வரும்? path எப்போதும் straight line. ஆனா perpendicular enter ஆகும்போது path will be what? path will be parabola. That is the first point. Second point, positive charges. Okay, for second point என்னது? positive charges bend in the direction of electric field. Bend in the direction of electric field. Electric field ஓட direction தான் positive charges bend ஆகும். அதே மாதிரி மூணாவது conclusion, negative charges. Okay, negative charges bend in the opposite direction of electric field. Okay, so பாருங்க path will be parabola and positive charges bend in the direction of electric field and negative charges bend in the direction of opposite direction of electric field. Okay, மறக்காதீங்க. இனி அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் கூட பாருங்க. angle of deviation means ரொம்ப பெண்ட் ஆகுது யாரு? initial direction final direction between வருന്ന angle தான் we are calling angle of deviation. பாருங்க particle இந்த மாதிரி தான் initially வந்து, let us imagine field இப்படி தான் நிக்குது. okay, field இப்படி தான் நிக்குது. field இப்படி நிக்கும்போது இந்த பாருங்க initial path அது deviate இந்த மாதிரி தான் இந்த parabola போகும். அப்ப பாரு initial direction அது எவ்வளவு bend ஆகுது இதுன்னு தான் we are calling delta. delta is called what? angle of deviation or amount of bending. Okay, angle of deviation or amount of bending. Angle of deviation ஆரை depend பண்ணும்? Remember, the angle of deviation acceleration depend பண்ணும். Okay, so here we can say delta depends on acceleration means what? eq by m value, because eq by m தானே acceleration. eq by m is what? acceleration ஜாஸ்தி ஆயா அது ரொம்ப பெண்ட் ஆகும், acceleration கம்மி ஆயா அது கம்மியா தான் பெண்ட் ஆகுது. ஓகே, அப்போ வாட் ஐ கேன் சே, சார்ஜஸ் சென்டர் ஆகும்போது ഈ ഡെൽറ്റ ഒരേ ഇലക്ട്രിക് ഫീൽഡിലേക്ക് ഡിഫറെന്റ് சார்ஜஸ் சென்டர் ஆகுது. சப்போஸ் புரோட்டான், எலக்ட்ரான், டியூட்ரான், ஆல்பா பார்ட்டிகிள் இந்த மாதிரி டிஃபரண்ட் சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் ஆர் என்டரிங் டு சேம் electric field. அப்படி வரும்போது ഈ delta is directly proportional to q by m. That is a very important idea. ഈ ഐഡിയ ബേസ് பண்ணி NCERT எக்ஸர்சைஸில் क्वेश्चन இருக்கு, தியரி क्वेश्चंस. ഈ delta is directly proportional to charge by mass ratio. ഈ charge by mass ratio q by m നെ നമ്മൾ சொல்லுന്ന പേര് தான் electrostatic സ്റ്റാർട്ടിംഗിൽ നമ്മൾ சொல்லியிருக்கு specific charge. Okay, it is called what? specific charge. அப்ப பாரு டெல்ட ஆரை டிபெண்ட் பண்ணி இருக்கும், அது ப்ரொபோர்ஷனல் டுவார்ட் ஸ்பெசிஃபிக் சார்ஜ். அப்போ ஸ்பெசிஃபிக் சார்ஜ் அதிகமுள்ள பார்ட்டிகிள் ஆகும்போது டீவியேஷன் ஜாஸ்தி ஆயிருக்கும், ஸ்பெசிஃபிக் சார்ஜ் கம்மி ஆகும்போது டீவியேஷன் கம்மி தான் வரும். இப்போ பாருங்க ஸ்பெசிஃபிக் சார்ஜ் q by m. ஓகே, அப்போ இனி பாருங்க let us consider an example. Let us consider a proton. அப்போ இது எப்போதும் கேட்குதானே, proton, electron, alpha particle and deuteron enter into same electric field perpendicular to it. Okay, ഒരു proton, electron, alpha particle and deuteron enter into same electric field perpendicular to it. அப்படி என்டர் ஆகும்போது யாருக்கு தான் ரொம்ப அவരുടെ எல்லாம் பாத்துட ஒரு மெக்கானிசம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஆ பாத் ரிலேட்டட் क्वेश्चन. ஓகே, பாருங்க let us imagine there is a uniform electric field
இப்போ பாருங்க இங்கே ஒரு பார்ட்டிகிள் இருக்கு. Let us imagine this particle is proton. Okay. And this particle is we can say alpha particle. Appo proton positive particle, alpha particle positive particle. And here another particle, this is deuteron also positive. And here another particle, that is our electron, and electron mattum negative. இவங்க எல்லாரும் entering perpendicular to same electric field. Okay, பாருங்க அந்த electric field வேல்யூ ஐ ஆம் சேயிங் வாட் கேபிட்டல் E. அப்படி என்டர் ஆகும்போது நமக்கு இவங்களோட பாத் நமக்கு தெரியும். பாசிட்டிவ் சார்ஜ் ஆயதுனால பாரு இவங்க இப்படி மேலேக்கு தான் பாரபோலா, ஆல்பா பார்ட்டிகிளும் மேலேக்கு தான் பாரபோலா, டியூட்ரானும் பாரபோலா தான் வரும். ஆனா எலக்ட்ரான் பார்த்து பாருங்க, அது பாருங்க பாரபோலா தான். பட் பாரபோலோட டைரக்ஷன் பாருங்க பாரபோலா. Positive charges always bend towards in the direction of electric field, and negative charges electron is bending in the opposite direction of electric field. electron வந்தா கீழேக்கு தான் பெண்ட் ஆயிருக்கு. இனி பாருங்க பெண்டிங் யாரு தான் ரொம்ப பெண்ட் ஆகுது, யாரு தான் ரொம்ப பெண்ட் ஆகுது. அப்ப சார்ஜ் பை மாஸ் ரேஷியோ பற்றி நமக்கு தெரியணும். அதுக்காக ஒரு சிம்பிள் டேபிள் நீங்க படிச்சு வைங்க, ஒரு சார்ஜ் பை மாஸ் ரேஷியோ. ஓகே, பாருங்க இங்க நமக்கு பார்ட்டிகிள், இங்க சார்ஜ், இங்க மாஸ். ஓகே, சார்ஜ் பை மாஸ் ரேஷியோ. ஓகே, we can take a table. இதுதான் பார்ட்டிகிள். ஓகே, இது ഈ டேபிள்ல வந்து பார்ட்டிகிள், இது வந்து சார்ஜ், இது வந்து மாஸ், இது வந்து சார்ஜ் பை மாஸ். ஓகே, Q by M. அப்போ ஒவ்வொன்றா எடுக்கலாம். சப்போஸ் இங்க நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோட்டான் எடுக்கலாம். ப்ரோட்டானோட சார்ஜ் 1 யூனிட், மாஸும் 1 AMU மாஸ். மாஸ் வந்து 1 AMU எடுக்குது. அப்போ அதனால Q by M approximately 1. அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல்னு சொல்லும்போது ஹீலியம் நியூக்ளியஸ் தான். சார்ஜ் 2 வரும், 2He4, அண்ட் மாஸ் நம்பர் 4 AMU வரும். அதனால Q by M you are getting what? 2/4, you are getting 1/2. And deuteron is deuterium nucleus, 1H2. ஓகே, அப்போ ஒரு சார்ஜ் தான் வரும், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், அண்ட் மாஸ் நம்பர் 2 வரும். அதனால 1/2. அப்போ டியூட்டீரியத்துக்கும் ஆல்ஃபா பார்ட்டிகிள்க்கும் ஒரே சார்ஜ் பை மாஸ் ரேஷியோ. இனி பாரு பார்ட்டிகிள் எலக்ட்ரான் ஆகும்போது எப்படி வரும்? எலக்ட்ரான் ஆகும்போது எலக்ட்ரான் சார்ஜ் 1 யூனிட் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் தான். ஆனால் அவனை வந்து ரொம்ப கவனிக்கணும், அவன் மாஸ் ரொம்ப கம்மி தான், 1/2000 AMU தான் வரும், நியர்லி 1/2000 AMU. அதனால சார்ஜ் பை மாஸ் ரேஷியோ எடுக்கும்போது நியர்லி 2000 வருது. அப்போ ஹையஸ்ட் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் உள்ள பார்ட்டிகிள் யாரு? எலக்ட்ரான். இப்போ நம்ம படிச்சிருக்கு அந்த டீவியேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட்? Q by M. அப்போ யாரு தான் ரொம்ப பெண்ட் ஆகும்? எலக்ட்ரான் வில் பெண்ட் மோர், பிகாஸ் அதுக்கு தான் Q by M ரேஷியோ ஜாஸ்தி. யாரு தான் கம்மி பெண்ட் ஆகும்? ஆல்ஃபா பார்ட்டிகிள் அண்ட் டியூட்ரான். அது விட அதிகமாயிருக்கும் யாருக்கு? புரோட்டான். அப்போ பெண்டிங் ரேஷியோ, பெண்டிங் ஒரு டீவியேஷன் ரேஷியோ எடுக்கும்போது டீவியேஷன் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் த ஹையஸ்ட், அது விட கம்மி தான் டீவியேஷன் ஆஃப் புரோட்டான், அது விட கம்மி தான் டீவியேஷன் ஆஃப் ஆல்ஃபா, அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு டீவியேஷன் ஆஃப் டியூட்ரான். புரியுதா எப்படி வந்துச்சுன்னு? டீவியேஷன் ஆரை டிபெண்ட் பண்ணுது? டீவியேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தட் Q by M ரேஷியோ. இந்த மாதிரி கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின் NCERT டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. அப்ப இது மறக்காதீங்க. இனி பாருங்க சில கொஸ்டின்ஸ்ல வந்து radius of curvature கேட்கும். ஓகே, radius of curvature means a bending curved radius. ஓகே, radius of curvature remember எப்போதும் inversely proportional to bending ஆയിരിக்கும், inversely proportional to bending, or we can say bending or deviation. delta தானே bending காமிக்குது, அது inversely proportional. அப்போ பாருங்க பெண்டிங் யாருக்கானோ ஜாஸ்தி அந்த ஆளுக்கு ரேடியஸ் கம்மி ஆയിരിக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி வருதுன்னு உங்களுக்கு அது காட்டுறதுக்காக நம்ம இப்போ 2 ரோடு எடுക്കാം. ஒரு ரோடு இந்த மாதிரி ஒரு கர்வ்டு ரோடு. ஓகே, இது வேறு ஷார்ப் ரோடு. ஓகே, ഈ 2 കർവിലും ഇത് കർവ് 1, ഇത് കർവ് 2. ഓക്കെ, അപ്പോൾ ഈ കർവിന്റെ ഒരു സെന്റർ വരച്ചാൽ പാരുங்க ഇങ്ങ ഏതാച്ചായിരിക്കും ഇതൊരു സെന്റർ, ഇതിന്റെ റേഡിയസ് R1 ഇவ்வளவு വരും. ഈ കർവ് കൊണ്ട് ரொம்ப பெண்ட் ஆகுന്ന கர்வ் ഇതിന്റെ சென்டர் எடுத்தா இங்க தான் வரும், ഇതിന്റെ ரேடியஸ் எடுத்தா R2. அப்போ obviously ഈ பிக்சர் பார்க்கும்போது தெரியும் ரொம்ப ஷார்ப் கர்வுக்கு ரேடியஸ் கம்மியும். பாருங்க இங்க ரேடியஸ் R1 is greater than what? R2. ஷார்ப் கர்வின் எப்போதும் ரேடியஸ் கம்மி தான் வரும். அதே மாதிரி பெரிய கர்வின் எப்போதும் ரொம்ப லெஸ் ஷார்ப். பாரு ஃபர்ஸ்ட் கர்வு ரொம்ப பெண்டிங் கம்மி வைடான. ஓகே, அதனால ரேடியஸ் ஜாஸ்தி தான் வருது. ஓகே, அப்போ ரொம்ப ஷார்ப் கர்வின்னு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஜாஸ்தி கம்மி தான் வரும். நம்ம பாருங்க வைட் ஆയിട്ടുള്ള பெண்டிന് தான் நமக்கு இந்த ரேடியஸ் ஜாஸ்தி. ஓகே, அதனால தான் நான் சொல்லியது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பெண்டிங். அப்போ அதனால யாருக்கு தான் ரேடியஸ் ஜாஸ்தின்னு கேட்டால் பெண்டிங் கம்மியாയ ആൾ. അപ്പോൾ ബെൻഡിങ് കമ്മിയായത് ഏത് വരും? അപ്പോൾ റേഡിയസ് ഓഫ് കർവേച്ചർ ഓഫ് ആൽഫയും
ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் டியூட்ரானும் ஈக்குவல் ஆയിരിക്കും. அதை விட கம்மியாയിരിക്കും ரேடியஸ் ஆஃப் ப்ரோட்டான். அதே மாதிரி லீஸ்ட் ரேடியஸ் யாருக்கு தான் வரும்? எலக்ட்ரான். ஓகே, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கம்பேர் பண்ணி கேட்டால் இப்படி தான் கம்பேர் பண்ணணும். அதே மாதிரி டீவியேஷன் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இப்படி தான் கம்பேர் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் மோஷன் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகிள் இன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். நம்ம யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியது. இது ரெண்டு கேசஸ், ஒன்று வந்து பெர்பெண்டிகுலர் டு த ஃபீல்டும், ஒன்று வந்து parallel to the field. Appa go clearly through the video and understand the concept. Application level questions, level 2 questions ரொம்ப ரொம்ப important.